எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வேத புத்தகத்தை. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 1ல் இருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஈஸ்டருக்கு முந்தின அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரத்தை பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தில் நம்ம வாசித்ததான இந்த வேத பகுதியில் நடந்ததான அந்த நிகழ்வு தான் அதற்கு காரணம். இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக எருசலேமுக்கு வராரு. அதுதான் அவருடைய என்ட்ரி டு தி ஜெருசலேம். எருசலேமுக்கு வரும்போது அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் அவரை வரவேற்ற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க இங்க வாசிக்கும் போது ஒரு கழுதை குட்டியை கொண்டு வராங்க, அதன் மேல இயேசு பவனி வராரு. அதுக்கப்புறம் சிலர் வஸ்திரங்களையும் சிலர் குருத்தோலைகளையும் வழிமெழுக்க விரித்து அவரை வரவேற்றார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் புகழ்ந்து பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜனங்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருந்ததான அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்துல நிறைவேறுவதை அவங்க பார்த்தாங்க. இது எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று, இப்படி எல்லாம் அது மாதிரியே நடக்குது. அதனால அவங்க அதை ரொம்ப ஆர்வமாய் கொண்டாடினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு நிகழ்வு எருசலேமுக்கு இயேசு வரும்போது நடந்தது. இப்ப இதைத்தான் நம்ம இப்ப அடுத்த வாரம் நமக்கு ஈஸ்டர், அதுக்கு முந்தின வாரம் நாமும் கூட குருத்தோலை ஞாயிறாக இவைகளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனி வந்தபோது நடந்ததான அந்த நிகழ்வுகள்ல இருந்து ஆவியானவர் நமக்கு சில சத்தியங்களை, சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், Palm Sunday is not only a celebration, it's a lesson for our life. குருத்தோலை ஞாயிறு என்பது நமக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமாக இருப்பதாக அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இப்ப இதுல தேவன் நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் அவர் கிங். இயேசு நமது ராஜா. இங்க மத்தேயு 21:4 நம்ம வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இயேசு ராஜா, he is the king to rule our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையை ஆளும் ராஜா, நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்யும் ராஜா. ராஜாவுடைய வேலை என்ன? ஆட்சி செய்வது, மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்குவது. ராஜாவுடைய வேலை என்ன? நல்ல ஆளுகையை கொடுப்பது.
இயேசுவும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ராஜாவாக இருந்து நம்ம வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையை அவர் ஆட்சி செய்ய விரும்புகிறார். If Jesus is the king of our life, then our life will be a blessed one. இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதம் உடையதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்ம ராஜாவா முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இங்கே இருக்கிறதான இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு வந்த இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எல்லா நிலையிலையும் இயேசுவே ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொண்டோமானால் இயேசு நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதம் உடையதாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. If he is the king, இயேசு ராஜாவாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்தால், இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருந்து நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்வார்? ஒரு ராஜா என்ன செய்வாருங்க? ஒரு ராஜா ஒரு தேசத்தை பாதுகாக்கிறார். A king protects the country, the nation. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தை தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கிறாரோ அதுபோல இயேசு நம்முடைய வாழ்க்கையில ராஜாவா இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாப்பார். அவர் நம்மளை பாதுகாப்பார். நமக்கு நல்ல பாதுகாப்பை இயேசு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலமும் இந்த உலகமும் பாதுகாப்பற்றதாகவே இருக்கிறது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிதானே? பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்ற ஆளு கூட பாதுகாப்பு தர முடியல. ஏன்னா அந்த ஆளுக்கே என்ன தேவைப்படுது? பாதுகாப்பு தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஆமா. எப்படி ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கிறாரோ அதுபோல இயேசு நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒரு ராஜா அடுத்து என்ன பண்ணுகிறார்? சமாதானத்தை தன்னுடைய தேசத்துக்கு கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். சமாதானம் உண்டு பண்ணுவதே ராஜாவினுடைய அந்த வேலையில சிறப்பானதாக பார்க்கப்படுது. அதனால தான் வேதத்துல நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா யோசபாத் ராஜா அவனுடைய காலங்களில் எல்லாம் அவனை சுற்றிலும் எங்கும் இளைப்பாறுதல் உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா ஒரு ராஜாவினுடைய பகுதியில இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா இப்படி ஒரு இளைப்பாறுதல், ஒரு பீஸ், ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் என்ன செய்றாங்க? எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறபடினால he will give peace. அவர் நமக்கு சமாதானம் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாம எல்லா சமாதானத்தையும் இழந்தவர்களா நீங்க இந்த இடத்துல இருந்தா கூட இன்னைக்கு இயேசு ராஜாவாக இருந்து உங்களை ஆளுகை செய்து உங்களுக்கு சமாதானம் அருளுவாராக. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது. அப்ப அதுக்கும் மேல ஒரு நிரந்தர ஒரு நிச்சயமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கொஞ்ச நேரத்துக்கு, அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் கொடுக்கிறதான சமாதானம் அதனுடைய இன்பம் இருக்கிற வரைக்கும். உலகம் கொடுக்கிற சமாதானத்துல மக்கள் தேடி அலைகிற சமாதானங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா களியாட்டுகள், சினிமா, இதெல்லாம் தேடி ஜனங்கள் ஓடுறாங்க. ஏன்? அங்க போனா கொஞ்சம் மைண்ட் பீஸா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரம் தாங்க, 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சமாதானம் எங்க போச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஆமா. சமீபத்துல ஒரு தம்பி சொன்னாரு, சினிமாவுக்கு போனா சமாதானம் கிடைக்கணும், போனா சினிமா தியேட்டர்ல 2 குரூப்புக்கு சண்டையாம். இவர் படம் பார்க்க போனதுனால 2 குரூப் போட்ட சண்டையில யாரோ ஒருத்தர் கள்ள தூக்கி எறிஞ்சதுல இவர் மண்டையில போட்டு இவர் மண்டை உடஞ்சு போச்சு. சமாதானத்தை தேடி சினிமாவுக்கு போன ஆளுக்கு மண்டை உடப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அப்ப சமாதானத்தை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் அது நிரந்தரமானதாய்
கிடைக்க பெறாது. இயேசுவினிடத்துல தான் நிரந்தரமான சமாதானம் உண்டு. இயேசுவே சமாதானம் அருளி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் போது சமாதானத்தினால நிறைத்து நம்மளை ஆளுகை செய்கிறார். ராஜாவுடைய அடுத்த வேலை, he provides. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அதுதான் ராஜாவுடைய பிரதானமான வேலை. when Jesus is the king of our life, இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவா இருப்பாரானால் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ராஜா எனக்கு வேண்டியதை, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜாவா இருந்தா என்னை நடத்துவார். அவர் ராஜாவா இருந்தார் எனக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகம் அநீதியான உலகம்தான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம மேல பழி சுமத்துற உலகம் இது. இந்த உலகத்துல நீதி நியாயங்கிறது நம்ம தேடினாலும் கிடைக்க பெற முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு? அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகம். இந்த அநீதி நிறைந்த உலகத்துல இயேசு ராஜாவா இருந்தா நமக்கு நீதி செய்து நடத்துவார், நமக்கு நீதி வழங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால இந்த பாம் சண்டே நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஜீசஸ் இஸ் அவர் ஒன்லி கிங். இயேசுவே நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, மத்தேயு 21:8 நம்ம வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது, 8வது வசனத்துல, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். சரி, இட் ஷோஸ், இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஜீசஸ் இஸ் அவர் விக்டோரியஸ் கிங். இயேசு வெற்றி பெற்ற ராஜா. அன்றைய நாட்கள்ல இருந்ததான கலாச்சாரத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, ராஜாக்கள் வெற்றி பெற்று தங்களுடைய தேசத்திற்கு திரும்பும் போது தேசத்துல வெற்றி பெற்று வருகிறதான ராஜாவையும் ராஜாவின் படைகளையும் ஜனங்கள் வரவேற்கிற விதம், குருத்தோலைகளை எல்லாம் தரையில போட்டு விரித்து, இன்னும் குருத்தோலைகளை கையில ஏந்தி, அப்புறம் வஸ்திரங்களை எல்லாம் அந்த வழிநடுக விரித்து அவங்கள நல்வார்த்தைகள் சொல்லி அவங்கள வரவேற்பது அன்றைய காலத்தில் இருந்ததான ஒரு வழக்கம். ஸோ இன்னைக்கும் பாருங்க, பெரிய தலைவர்கள் வரும்போது சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்றாங்க, ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு. நம்ம பிரதமர் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வராரு. நீங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட்டினுடைய அந்த ஸ்டெப்னுடைய எண்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவர் கார்ல ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்பெட் என்ன செஞ்சிருப்பாங்க, நிரிச்சிருப்பாங்க. அது ஒரு 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 வெல்கமுக்கான அடையாளம். ஸோ இங்க இவர்கள் செய்ததெல்லாம் என்னன்னா, வெற்றி பெற்ற ராஜாவை வரவேற்பதற்கான அடையாளம் இவைகள். ஸோ அப்ப இயேசு வெறும் ராஜா மாத்திரம் கிடையாது, அவர் வெற்றி பெற்ற ராஜா. He is our victorious king. இயேசு வெற்றியின் நாயகன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெற்றி பெற்ற ராஜா, வெற்றியின் நாயகனா இருக்கிற ராஜா நமக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நீங்க விசுவாசிச்சா அந்த ராஜா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றியின் ஜீவியம் ஜீவிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்க தோற்று போயிருக்கலாம், எடுத்த காரியங்கள் வாய்க்காமல் போயிருந்திருக்கலாம், எடுத்த காரியங்கள்ல இவ்வளவாய் தோற்று போனோமோ அப்படின்னு எண்ணுகிற நிலையில நீங்க இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவாகிய வெற்றியின் நாயகன் நம்ம வாழ்க்கையில ராஜாவாய் வருவாரானால் நம்ம வாழ்க்கைய, தோல்வியில இருக்கிற நம்ம வாழ்க்கைய, தோல்வி நிறைந்து காணப்படுகிற நம்ம வாழ்க்கைய வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் வெற்றியுள்ளதாய் மாற்றுவார். வெற்றியோடு வாழ்வதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வார். வெற்றியோடு வாழ கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது
மத்தேயு 21:4 மீண்டும் நம்ம வாசிக்கும் போது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. போதும். இயேசு வெற்றி பெற்ற ராஜா, ஆனா ரொம்ப எளிமையா பவனி வராரு. அது எதை நமக்கு காண்பித்து கொடுக்குது அப்படின்னா, ஜீசஸ் இஸ் a humble king. அவர் தாழ்மையுள்ள ராஜா. அவர் தாழ்மையுள்ளவராய் இருக்கிற அப்படின்னால அவரை ராஜாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் நாம் அவருக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருப்போமானால் நம்மளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு தன்னை தாழ்த்தியதுனால வசனம் சொல்லுது, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்து இயேசுவை உயர்த்தி வைத்தார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்களை முற்றிலுமாய் தேவ சமூகத்துல நீங்க தாழ்த்தி விடுவீர்களானால் உங்களை அவர் உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நீங்க அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நாம் தாழ்மைய வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஸ்பாவங்கள்ல இருக்கிறதான பெருமை தூக்கி எறிஞ்சிருவோம். நம்ம ஸ்பாவங்கள்ல இருக்கிறதான மேட்டிமை வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருவோம். புரியுதா? ஆமா. சில சமயங்கள்ல இந்த பெருமை என்கிறதான எண்ணம் நம்மளிருந்து வெளிப்பட்டு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அதுவே தடுத்து கெடுத்து போட்டு விடுகிறது. அப்ப பெருமை இருந்துச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் உயர்வை வச்சிருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப முற்றிலுமாய் உங்களை தேவ சமூகத்துல நீங்க தாழ்த்துவீர்களானால் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்க எவ்வளவாய் தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கண்டடைவதற்கும் முற்றிலுமாய் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.